தமிழர் நேயர்களுக்கு அன்பு நம்மோடு திமுக தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இள புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா உணவகத்தை திடீரென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்கிறார். என்ன காரணம்? பொதுவாக அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற மக்களோடு நேரடியாக நடந்து கொண்டிருக்கின்ற திட்டத்தினுடைய செயல்பாடை ஒரு முதலமைச்சர் பார்ப்பதில் இதுக்கு ஒரு தனி காரணம் தேவையில்லை. எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக வெற்றி பெற்று பதவியேற்கின்ற நேரத்தில் ஒண்ணு சொன்னார். அதெல்லாம் மறந்துடக்கூடாது. வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நான் பணியாற்றுவேன், அவர்களுக்கும் நான் என்னுடைய முதலமைச்சருடைய கடமையை செய்வேன், நாடு நன்றாக இருக்க வேண்டும், இதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை மிக தெளிவாக சொன்ன முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி. பள்ளிக்கூடங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் யாருமே நினைக்காத நேரத்துல திடீர்னு போய்கிட்டே இருக்கும்போது நிறுத்துன்னு சொல்லி ஒரு ஸ்கூலுக்கு போறாருன்னா ஏன் போறாரு, எதுக்கு போறாருன்னா கேட்கறது. ஸ்கூலுக்கு போனாரு, பிள்ளைகளை பாக்குறாரு, குழந்தைங்க உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்கிறாரு. காலையில சாப்பிடாமலே வந்துட்டோன்னு அந்த குழந்தைங்களாம் சொல்லும் பொழுது அப்படியே பார்த்துட்டு அடுத்த செகண்டே காலை உணவு திட்டத்தை நாட்டுக்கு அளித்த முதலமைச்சர். ஆக மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும், அவர் அரசியல்ல இந்த கட்சி அந்த கட்சின்லாம் பார்க்கல, எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும். இது திராவிட மாடல் அரசு. அம்மாவுடைய உணவகம் அப்படின்னா உடனே ஜெயலலிதாவுடைய ஆட்சியில அது தொடங்கிய ஒரே காரணத்திற்காக அதுல தப்பு செஞ்சணும், இல்ல அதை மாத்திரணும், அதை நிறுத்தணும் அப்படின்ற மோசமான எண்ணம் உடைய முதலமைச்சர் இல்ல. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, ஏன்னா இதை கேள்வி கேட்கிற இப்போ சில ஜெயலலிதாவுடைய தொண்டர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம், ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, நாம என்ன தவறா பண்றோம்? சாலை பணியாளர்கள் 10,000 பேரு, மக்கள் நல பணியாளர்கள் 13,000 பேரு. 1989 முதலமைச்சராக தலைவர் கலைஞர் வந்த உடனே வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு முதல்ல ஏதாவது வேலை கொடுப்போம்னு மக்கள் நல பணியாளர்கள் போட்டார். அவங்களுக்கு ஒரு ஊதிய தொகையை அவரே நிர்ணயித்து அந்த காலத்திலேயே 800 ரூபாய்கிட்ட கொடுத்தாரு. 91 ஆட்சி மாறுது, உடனே மக்கள் நல பணியாளர் வேலையை எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ஒரு அரசாங்கம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தா உடனே அதை எடுத்தாச்சு. அதற்கு பிறகு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 96, அந்த 10,000 பேருக்கும் வேலை 13,000 பேருக்கும் கொடுத்துட்டு சாலை பணியாளர்கள்னு இளைஞர்கள் ஒரு 13,000 பேர் எடுத்தார், அவர்களும் இருந்தாங்க. மீண்டும் 2001 ஆட்சி மாறுகின்ற பொழுது புதுசா வந்த ஜெயலலிதா ஆட்சியில அவங்க வேலையும் எடுத்துட்டாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் போராடி வாதாடி பாவம் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சவர்களுடைய வாழ்க்கையில மண்ணை போட்டது கொடூரமானது. ஏன்னா திமுக ஆட்சியில வந்துட்டாங்களாம், அதனால அதிமுக ஆட்சியில இருக்கக்கூடாது. திமுக ஆட்சியில சோறு போட்டாங்க, அதனால அதிமுக ஆட்சியில எதுவும் போடக்கூடாது அப்படி என்று நினைக்கின்ற ரொம்ப மோசமான ஒரு குணம் உங்கள் கூட்டத்துக்கும் உங்க தலைவிக்கு இருக்கலாம். அங்க எங்க தலைவர் அப்படி இல்லை. யார் என்று எந்த பிரிவு என்று பார்க்கவில்லை, எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்ப பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகம் எவ்வளவு பெரிய இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அந்த நூற்றாண்டு நூலகத்தை எங்க முத்தமிழறிஞர் கலைஞர் தொடங்கினார்னு இந்த அம்மையார் வந்த உடனே அதை மூடி அதை திருமண வரவேற்புக்கெல்லாம் வாடகைக்கு விடுற வேலையெல்லாம் ஆரம்பிக்கும் போது போராட்டத்தை மாணவர் அணியின் சார்பாக செய்ததுல நானு, எங்க மாணவர் அணி சார்பாக 1 லட்சம் கையெழுத்தை வாங்கி, மக்களின் கையெழுத்தை வாங்கி கோர்ட்டுக்கு போய் வெற்றி பெற்றோம். முத்தமிழறிஞர் கலைஞரும் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி தான் எங்களுக்கு வழிகாட்டி. அப்போ அந்த அதே போல சட்டமன்ற இதை கட்டுறாரு, அதை போய் மருத்துவமனை ஆக்குறது. இப்படிப்பட்ட செயல்களிலே நாங்கள் ஈடுபட மாட்டோம். அந்த உணவகத்தின் மூலமாக மக்களுக்கு மலிவு விலையில உணவு கிடைக்குதுன்னா எப்படி செயல்படுது? யாரும் தப்பு செய்யக்கூடாது, நல்லா செய்யுங்க. ஏன்னா சாப்பிடுற ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து மக்கள் சாப்பிடுறாங்க. நானே சாப்பிட்டு பார்க்கறேன், அங்க போய் சாப்பிட்டு பார்த்து உணவுலாம் திருப்தியா இருக்குன்னு. இப்போ முதலமைச்சர் ஒரு இதுக்கு போயிருக்காரு, அம்மா உணவுக்கு போயிருக்காரு, ஒரு இடத்தை பாக்குறாருன்னா அதனுடைய விளைவு, எதிரொலி, எஃபெக்ட், அதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் அந்த உணவகத்தை சேர்ந்தல பணியாற்றக்கூடியவர்கள் எச்சரிக்கை ஆயிடுறாங்க. நல்லா செய்யணும், அவரே வந்துட்டாரு, நாம கூட என்னமோ நினைச்சோம், இல்ல கவனமா இருக்கணும்ன்ற எண்ணங்களை அங்கு பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த விசிட், இந்த
சென்று வந்த அந்த செயல் உருவாக்குகிறது. அதுதான் முக்கியம். அதிகாரிகளும் இனிமே அதை கவனமா பார்க்கணுன்ற எண்ணத்துக்கு வருவாங்க. இதையெல்லாம் நினைச்சுதான் முதலமைச்சர் அங்க போனார். அதை பார்த்தார். அத முதலமைச்சர் ஏன் போனாருன்னு கேட்கக்கூடதே தப்பு. ஏங்கன்னா முதலமைச்சர் என்பவர் அனைவருக்கும் முதலமைச்சர். அதை முதல்ல இந்த நபர் ஞாபகம் வச்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு முதலமைச்சர் போறாருன்னு தெரிஞ்சு அங்க முன்னாடியே தரமான உணவுகளை சமைச்சு வச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லவே இல்லை அப்படின்றாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இந்த மண்ணில் இருந்தது ஒரு கேவலமான காலம். ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கான தகுதியே கிடையாது. நாக்கால உட்கார வச்சுட்டு யார் யாரோ ஆட்சியை ஆண்டு குவித்தார்கள். காசை மாசம் மாசம் பணம் கொடுத்துடணும், டெய்லி கொடுத்துடணும், உல்லாச வாழ்க்கை. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்குது, டிவியை பார்த்துதான் எனக்கு தெரியும் சொன்ன ஒரு நபர் இந்த நபர். இது வரைக்கும் எவருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்னைக்கு அங்கேயும் போனாருங்க. நீ ஒரு முறையாவது இந்த அம்மா உணவுன்றது உன் ஆட்சியின் பொழுது விசிட் பண்ணியா, போய் பாத்தியா, சொல் பார்ப்போம். எங்க தலைவருடைய காலை தொட்டு கும்பிடுறாரு. ஏன் எங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது தெரியுமா? அப்பெல்லாம் ஒண்ணும் செய்யல. போய் பார்த்து எங்க அம்மான்னு சொல்லி ஜெயலலிதா படத்தை வச்சு ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல, இன்னும் உணவு வகைகளை கூட்டியிருக்கலாம்ல, எளிமைப்படுத்திருக்கலாம்ல, விலையை குறைச்சு. ஒண்ணுமே செய்யல. அது நடக்குதோ நடக்கலையே எப்படியாவது போட்டுன்னு வேடிக்கை பார்த்து கொண்டு விளையாடி கொண்டிருந்த எடப்பாடி உண்மையாக பணியாற்றக்கூடியவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட மோசமான ஆட்கள், இந்த மோசமான ஆட்கள் தங்களை அடிக்கடி அடையாளம் காட்டிக்கிறாங்க உலகத்துக்கு, அவ்வளவுதான். மேயர் பிரியா கூட கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க. முன்னாடி போன ஆட்சி காலத்துலலாம் திமுகவின் திட்டங்களை எல்லாம் நீங்க என்ன பாடாப்படுத்துனீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் அப்படி பண்ணாங்க அவங்க? மிகச்சரியாக மேயர் கேட்டிருக்காங்க. மேயர் கேட்டிருக்காங்கன்னா மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கு. அவங்க அந்த உணவகங்கள் இப்ப கார்பரேஷன்ல இருக்கிற அந்த இடங்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்க போய் பார்த்தது, எங்களுடைய மாநகர உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க அங்கிருந்து கொடுத்த குறைபாடுகள் மற்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிற மேயர் அவங்க முதலமைச்சர். அது அரசினுடைய துறையினும் போது அந்த துறையின் மூலமாக பார்க்கிறார்கள், எல்லாருக்கும் தெரியுது. அதை சரி பண்ண செய்யணும்னு நினைக்கக்கூடிய மேயரா இருக்கிறதுனால நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்பெல்லாம் அதிமுக ஆட்சியில் திரும்பி கூட யாருமே பார்க்கலையா? இன்னைக்கு பாக்குறாரே எங்க தலைவரு, அவரை போய் கேள்வி கேட்கிற மனசாட்சியே உனக்கு இல்லையா என்று அவர்கள் வேதனையிலேயே அது வெளிப்படுத்தியிருக்கிறார். நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இன்றைக்கு எடப்பாடி என்கின்ற ஒரு நாடகமாடியை மீண்டும் ஒரு முறை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 21 கோடி நிதி ஒதுக்கி இருக்கீங்க, முதல்ல மூடின அம்மா உணவகங்கள் எல்லாம் மறுபடியும் தரங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. மூடன அம்மா உணவகங்கள் என்பதை முதல்ல நீ போய் பாரு, எங்கெங்க மூடி இருக்குன்னு. மூடி இருக்கின்ற இடத்தை ஏன் மூடனாங்கன்னு அப்ப தெரியும். எடப்பாடி ஆட்சியிலேயே அம்மா உணவகங்கள் பல மூடப்பட்டன. அதை முதல்ல உலகத்துக்கு நம்ம தெரிவிக்கணும். அந்த மூடப்பட்ட உணவகங்கள்ல சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு இந்த எடப்பாடி ஆட்சியில. திமுக ஆட்சி இதெல்லாம் மூடு அதெல்லாம் மூடுன்னு யாரும் முதல்வருடைய எண்ணத்தில் கூட இல்லை. அமைச்சர்கள் யாரும் அதற்கான செயல்கள் அப்படிலாம் இல்லை. அது பாட்டு இருந்தது, நடந்தது. இனி ஏற்கனவே அதிமுக ஆட்சியில பாதிக்கு பாதி மூடிட்டு போனானுங்க. எங்கு எதை துறக்க வேண்டுமோ அங்கு அப்படி துறப்பாங்க. திறக்கிற இடத்துல சரியா நடக்கும். நீ வேணா அங்க எடுபடி வேலை செய்யறதுக்குன்னா வா, உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம், ஒழுங்கா பாரு. மீண்டும் துணை முதலமைச்சர் ஆகிறாரா உதயநிதி அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு, எப்படி பாக்குறது? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் மக்கள் சக்தி இயக்கத்தில் இந்த இயக்கத்தின் அடுத்த கட்டம் தொடர்ந்தது. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம், இந்த மண்ணின் இயக்கம், மற்ற அரசியல் கட்சி மாதிரி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம். அதுதான் திமுக. அந்த திமுகவை தொடர்ந்து நடத்தணும்னா அதற்கான உழைப்பும் அதற்கான எண்ணங்களும் அதற்கான திறமையும் திறனும் இருக்கணும், ஆதரவும் இருக்கணும். அவர் ஒரு கருத்தை சொல்றார். ஒரு இளைஞர் இன்றைக்கு இளைஞனாக நம்முடைய உதயநிதி ஸ்டாலினை பார்க்கின்ற அத்துணை பேருமே பாராட்டுறாங்க. எளிமையே வலிமையாக எல்லா இடத்துக்கும் சுற்றி கொண்டு வரார், எந்த நிலையிலும் இருக்கிறார். எங்களை போன்றவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி என்னவென்றால் சனாதனத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று குரல் ஓங்கி குரல் கொடுத்து இந்தியா முழுவதும்
சனாதனவாதிகள் உதயாவை பற்றி பேசினாங்க. அப்ப இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிரணியினர், இனப்பகையினர் யாரை எதிர்த்து பேசுறாங்க? உதயாவ. அப்போ மாவோ அவர்கள் சொன்ன மாதிரி, புரட்சியாளர் மாவோ, சீன புரட்சியாளர் சொன்ன மாதிரி, நாம் எவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரை நாம் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவரைத்தான் எதிரிகளாக, இன பகைவர்களாக இருப்பவர்கள் தாக்குவார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அனைத்து எதிரிகளும், இன பகைவர்களும் நம்முடைய தம்பி, என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி இளவல் உதயநிதி ஸ்டாலினை தாக்குகிறார்கள். அவர்கள் தாக்குகின்ற பொழுது, உதயா நீங்க தான் சரியான நபர், வழிகாட்டு நபர். காரணம், இயக்கவாதியாக பார்க்கிறான், கொள்கைவாதியாக பார்க்கிறான். முத்தமிழறிஞர் கலைஞர், நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி, இவர்கள் அத்துணை இவர்களெல்லாம் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் என்கின்ற திராவிட இயக்கத்தின் வழி, அந்த திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றலாக இவரை பார்ப்பது, வரவேற்பது என்பது ஒவ்வொருவருடைய கடமை. நமக்கு நாடு நல்லா இருக்கணும் என்பது போல இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும். இயக்கம் என்பது அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலனும் வலிவும் பொலிவும் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த தமிழுக்கு, தமிழ் மொழி வளத்திற்கு. அதனால மிக தெளிவாக ஒரு தலை சிறந்த பகுத்தறிவாதியாக திராவிட இயக்கத்தின் கொள்கையாளராக இருக்கிற உதயா, நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் எந்த பொறுப்பை அவருக்கு தந்தாலும் சிறப்பாக செய்வார். ஆக அவர் பொறுப்பை தருகின்ற பொழுது நாம் வரவேற்க தயாராக இருக்க வேண்டும். நமக்கு நாடும் நன்றாக இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திராவிட இயக்கமும் நன்றாக இருக்கும். அதுக்காக நான் வரவேற்கிறேன். இப்ப அதிமுகவை சார்ந்த சில மூத்த தலைவர்கள்லாம் விமர்சிக்கிறாங்க, என்னன்னா அம்மா உணவகத்துக்கு போயிட்டா அதிமுக ஓட்டுகளை திருடலான்னு பாக்குறீங்களா அப்படின்றாங்க. அப்படி ஒரு திட்டம் எதுவும் இருக்கு அதிமுக? நமக்கு அது அல்ல. நீ முதல்ல உன் ஓட்டை தக்க வச்சுக்க. உன்னை நம்பி அதிமுக அதிமுகன்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாம் என்னத்த பண்ண நீ? அதெல்லாம் போயிடுச்சு. நல்லா தெரியுமா? எங்க நிரூபிச்சோம் தெரியுமா? விக்கிரவாண்டியில நிரூபிச்சோம். விக்கிரவாண்டி தொகுதியில ஏன் நீ நிக்கல? உன் அதிமுக ஓட்டை வாங்க வேண்டிதானே? ஏன் ஓடன பயந்து போய்? பாரதிய ஜனதா சொன்னா ஓடிடுவியா? நீட்டை எதிர்க்கிறோம், போறோம் வரன்னுட்டு நீட்டுக்கு அங்க வாக்களிக்கிற நேரத்துல வெளிநடப்பு செய்யாம நீ ஒழுங்கா எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா அது வந்திருக்க, நிறைவேறியே இருக்காது. நீ வெளியே போனதன் காரணமாக அது வந்தது. இப்படி நாட்டுக்கு நாசம் செய்கின்ற வேலைக்கு பிஜேபிக்கு துணையாக இருக்கிற நீ உன் ஓட்டை பத்தி பேசல. அதெல்லாம் இனிமே அதிமுக வாக்காளர்கள் என்பதில் பெரும்பான்மையானோர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் என்பது விக்கிரவாண்டியில் நிரூபிக்கப்பட்டது. இவங்க வேணா சும்மா பேசிட்டு இருக்கலாம். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். அனைவரும் வணக்கம், நன்றி.